என்ன கூறினீர்கள்? என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா? நிறுத்துங்கள். நீ நாட்டியக்காரன், நீ கடவுள் இல்லை. உன் தரத்தை மறந்து விடாதே நாட்டியக்காரா. இவர் ஒரு சாதாரண கன்னி அல்ல. இவர் பிருகு ரிஷியின் மகள். பிருகுவின் மகளான பார்கவியிடம் இவ்வாறு பேசுவதற்கு துணிச்சல் இருக்கக்கூடாது. புரிந்ததா? மன்னிக்க வேண்டும் மகரிஷி. நான் கூறியதைத்தான் தாங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதன் உணர்வுகளை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லையே. மனதில் தன்னம்பிக்கை, வார்த்தையில் தெளிவு. பார்க்க நாட்டியக்காரன், ஆனால் அவன் கூறுவது வேறு அர்த்தத்தை குறிக்கிறது. என் பேச்சை அப்படியே எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆம், அன்பான விஷயத்தை அன்பு கலந்து சொல்லிவிட்டேன். குருதேவா, ஒருவேளை இவர் நாராயணராயிருக்குமோ? அன்பு இல்லை. என்னுடைய தங்கைக்கு பழிவாங்க மட்டுமே தெரியும். எவ்வளவு தைரியத்தோடு உன் மனதில் உள்ளதை சொன்னாயோ, அதே போல் உன்னையும் நீ அறிமுகப்படுத்திக் கொள். யார் நீ? பதில் கூறு. யார் நீ? நாராயணரோடு இவ்வாறு நடந்ததற்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். வேண்டாம் மகாதேவா, இது நாராயணனின் யுத்தம் அல்ல, வெங்கடேசனின் யுத்தம். சாதாரண ஆத்மாவோ பரமாத்மாவோ அன்பிற்காக அடியை பெற்றுத்தானாக வேண்டும். வேதனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். சங்கடமில்லாமல் அன்பு கிடைக்காது. எதற்காக சிரிக்கிறாய்? பதில் கூறு. யார் நீ? அதோடு என் தங்கை பார்கவியிடம் இவ்வாறு பேசுவதற்கு உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? நான் தான் கூறினேனே மகரிஷி, நாட்டியக்காரன். வெங்கடகிரி மலையிலிருந்து வருகிறேன். என் பெயரோ வெங்கடேசன். என் பெயரோ வெங்கடேசன். என் பெயரோ வெங்கடேசன். இப்போதைக்கு என்னுடைய பெயரே போதும். நாடோடியாக வாழ்வதே என் தொழில். இன்று ஒரு ரூபத்தில், நாளை வேறு ரூபத்தில். இன்று மனிதனாக தெரிவேன், சில நேரம் நாராயணனாக மாறுவேன். சில நேரம் நடனமாடுவேன், சில நேரம் ஆட்டி வைப்பேன். சில நேரங்களில் சிரிப்பேன், சில நேரங்களில் சிரிக்க வைப்பேன். சில நேரம் அன்பு காட்டுவேன், சில நேரம் அன்பிற்காக ஏங்குவேன். நாடோடியே, இப்பொழுதாவது கோபத்தை தியாகம் செய்யுங்கள் மகரிஷி. அன்பில் என்ன வேறுபாடு இருக்கிறது? என்னுடைய மனமானது தங்களோடும் சேர்ந்துள்ளது. எனக்கு தங்களையும் பிடித்திருக்கிறது. தாங்களே பாருங்கள், தங்களுடைய அழகான அற்புதமான தாடி. அதை பார்த்தால் யாருக்கும் அன்பு வரும். அதோடு முகத்தில் ஒரு தனி கம்பீரம். அடடடடா,